Hi friends, நான் திலக் நீங்க பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமில் வைரலாக ட்ரெண்டிங்காக எப்படி ஒரு ரீல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 3 ரீல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான VFX ஃபில்டர்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த 3 ரீலுமே வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ரீல்ஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி டெய்லியுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ட்ரெண்டிங்காக போகிற ரீல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுவேன். இது மாதிரியான இன்ஸ்டாகிராம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ரீல்ஸ்னு வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட் போய் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்ச் ஆப்ஷன் கடைசியில் இருக்கும், சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் ஃபில்டர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எஃபெக்ட் வரும். இது வந்து ஒரு அயன்மேன் அது மாதிரியான எஃபெக்ட் தான். ஜஸ்ட் ட்ரை இட் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அயன்மேன் படத்தில் வந்து அந்த ஃபேஸில் வந்து அந்த VFX HUD அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஒரு ரீல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளோட ஃபேஸை கரெக்டாக AI மூலியமாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஃபேஸ்க்கு அந்த மாஸ்க் மாதிரி செட் ஆகுது. ரொம்பவே லுக்காகவும் ரொம்பவே சூப்பராகவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த டெக்னாலஜி பேஸ்டு இந்த ரீல்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ வந்து 3rd பொசிஷனில் இருக்க ரீல்ஸ். ஸோ செகண்ட் ரீல் பார்த்தீங்கன்னா பனானா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பனானா அப்படின்னு சொல்லி டைப் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ரீல்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலரில் ரீல்ஸ் இருக்குல்ல, பனானா ஃப்ரம் BASPHI அவங்க பண்ணது தான். ஸோ அந்த பனானா ரீல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மினிமலான ஒரு ரீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே லுக்காக க்ரேஸியாக இருக்குது, அதாவது ஃபங்கியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்பவே மினிமலாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஆல்பம் சாங்ஸ்லாம் இது மாதிரிலாம் நிறைய எஃபெக்ட் வந்துட்டு போகும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஃபேவரட் ரீல் வந்து இதுதான். ஸோ செம்மையாக இருக்குல்ல, அந்த எல்லோ கலரில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் ஃபுல்லாக வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமலான ஒரு தீம் வந்து இந்த ரீல்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபில்டருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்டிங்கான வேலையான ரீல் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இது வந்து செகண்ட் பிளேஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த ரீலுக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்து கோன் ஹேட்னு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வரும் பார்த்தீங்கன்னா கோன் ஹேட்னு இதுதான். ஸோ வேறு லெவலில் உண்மையிலேயே வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹெட் மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மூவ் பண்ணும் போதும் அதுவும் சேர்ந்து மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலையை அசைக்கும் போதும் அதுவும் சேர்ந்து அசையுது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இந்த VFX வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மைன்யூட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ஆகும் போது அதுவும் சேர்ந்து வந்து அசையுது. பார்த்தீங்கன்னா அது அந்த கோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுது. ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த VFX பார்த்தோன்னே. ஸோ நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரீல் தான். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். இல்லை நேற்று நான் வீடியோஸில் வந்து இந்த 3 ஃபில்டர்ஸும் காமிச்சிருந்தேன். அதை வந்து ரீல்ஸை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் போட ரீல்ஸில் இருக்கிறதுலாம் ஈஸி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் என்னோட ரீல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா லீகோ பேட்மேன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூஸ் த எஃபெக்ட் அப்படின்னு கிரியேட் ஆகும். ஸோ யூஸ் த எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் நான் வீடியோவில் போஸ்ட் பண்ண பின்னாடி தான் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா எப்படி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பேஜஸ் வந்து க்ரோத் பண்ணணும், என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, ஸ்டோரி ஐடியாஸ், எக்கச்சக்கமான விஷயங்களை இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.